நான் இப்போ உங்ககிட்ட உங்களோட பிரெயின் எவ்ரி செகண்ட் உங்ககிட்ட இருந்து ரியாலிட்டியை மறைக்குது அப்படின்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? ரைட் நவ் உங்களோட பிரெயின் டெலிட்டிங், டிலேயிங், அப்புறமா புது புது விஷயங்களை கூட இன்வென்ட் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? பட் we don't actually realize them. நீங்க யோசிக்கலாம், இதெல்லாம் எப்போ நடக்குது, இப்படி நடக்கிற மாதிரியே நமக்கு ஃபீல் ஆகலையே அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். இது ஆக்சுவலா நம்ம ரியலைஸ் பண்றது இல்லை, இது எல்லாமே சப்கான்ஷியஸா நடந்துட்டு இருக்கு. நமக்கு ரியாலிட்டி எப்படி இருக்கோ அதை தான் நமக்கு பார்க்கணும்னு தோணும். பட் ஆனா நம்மளோட பிரெயின் என்னைக்குமே ரியாலிட்டியை நமக்கு காட்டினதே கிடையாது. இன்னும் சிம்பிளா சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட பிரெயின் லோ கிராஃபிக் செட்டிங்ஸ்ல ஒர்க் ஆகிட்டு இருக்குன்னு தான் சொல்லணும். இதுக்கு பின்னால இருக்க சயின்ஸை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் நம்மளோட மிஸ்டர் சயின்ஸ் சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா, இந்த மாதிரி நிறைய சயின்ஸ் அண்ட் நாலேஜ் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம மிஸ்டர் சயின்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்புறமா இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் யூடியூபோட அல்காரிதம் இந்த மாதிரி வீடியோஸை பார்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு போய் சேர்க்கும். உங்களுக்கு ஒரு குவிக் கொஸ்டின். இப்போ நீங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க அதே நேரத்தில் இந்த வீடியோவை பாஸ் பண்ணிட்டு உங்களால உங்களோட நோஸை பார்க்க முடியுதா அப்படின்னு நீங்க பாருங்க. பாத்தீங்களா? இப்போ நீங்க இவ்வளோ நேரம் உங்களோட நோஸ் இருக்கு அப்படிங்கிறதே நீங்க ரியலைஸ் பண்ணியிருக்க மாட்டீங்க. அது எப்பயுமே உங்களோட விஷன்ல இருக்கும். பட் ஆனால் நம்மளோட பிரெயின் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஸ்லெஸ் டேட்டாஸ் எல்லாத்தையுமே நம்மளோட பிரெயின் ரிமூவ் பண்ணிடும். ஸோ அதே மாதிரி நோஸ் அப்படிங்கிறது நம்ம விஷனுக்கு தேவையில்லை அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளோட நோஸ் நமக்கு விசிபிளாக இருக்க மாதிரி தெரியாது. ஸோ அன்லெஸ் அண்ட் அன்டில் நீங்கள் அதை ஃபோக்கஸ் பண்ணி பார்க்குறப்போ, இன்னும் சொல்ல போனால் நம்மளோட விஷனில் ஒரு ஹோல் இருக்குது. அதை தான் நம்ம பிளைண்ட் ஸ்பாட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பிளைண்ட் ஸ்பாட்டில் தான் உங்களோட ஐஸோடைய ஆப்டிக் நர்வ்ஸ்லாம் கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ லாஜிக்கலி யூ ஷுட் see a black hole in your vision, but you don't. இதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட பிரெயின் எப்பயுமே மிஸ்ஸிங் பார்ட்ஸை தானாகவே ஃபீல் பண்ணிடும். இன்னும் நான் சொல்ல போகிறது உங்களுக்கு ரொம்ப ஸ்கேரியாக இருக்க போகுது. நீங்கள் எப்பயுமே ப்ரெசென்ட்ல இல்லை அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? கேட்கவே ரொம்பவும் சர்ப்ரைசிங் அண்ட் ஸ்கேரியா இருக்குல்ல? எஸ், இது சயின்டிஃபிக்கலி ஒரு ப்ரூவன் ஃபேக்ட் தான். உங்களோட பிரெயின் எப்பயுமே ஒரு இன்ஃபர்மேஷனை ப்ராசஸ் பண்றதுக்கு டைம் எடுக்கும், which means everything you see is slightly delayed. ஸோ நீங்க கான்ஸ்டன்டா எப்பயுமே பாஸ்ட்டை தான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. ரொம்ப இல்லை, பட் ஆனால் ஒரு மில்லி செகண்ட்ஸ் அளவில் நீங்க எப்பயுமே பாஸ்ட்டை தான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது ஒரு சயின்டிஃபிக்கலி ப்ரூவன் ஃபேக்ட் தான். பட் ஸ்டில் ரியாலிட்டிக்கும் இன்புட் லேக் அப்படின்னு ஒன்று இருக்கு. இப்போ நம்ம மெமரிஸ் பற்றி பேசலாம். பீப்புள் எல்லாம் என்ன யோசிப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெமரிஸ் அப்படிங்கிறது ஒரு வீடியோ ரெக்கார்டிங் மாதிரி ஒர்க் ஆகும் அப்படின்னு நினைப்பாங்க. பட் ஆக்சுவலாக அது அப்படி நடக்கிறது கிடையாது. உங்களோட பிரெயின் மெமரிஸை திரும்ப திரும்ப ரீபில்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். மீன்ஸ் நீங்கள் ஞாபகம் வரணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு விஷயம் லைட்டாக சேஞ்ச் ஆகிட்டு தான் இருக்கு. தட்ஸ் ஒய் ஃபால்ஸ் மெமரிஸ் எக்ஸிஸ்ட். உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வரலாம், அது என்ன ஃபால்ஸ் மெமரிஸ்? நம்மளோட பிரெயினால ஒரு நடக்காத மெமரியை கூட கிரியேட் பண்ண முடியும். இமேஜின் நீங்க ஒரு விஷயத்த ஆர்கியூ பண்ணிட்டு இருக்கீங்க, ஆனா அந்த ஒரு விஷயம் நடந்திருக்காது. இது கேட்கவே ஒரு பொய் மாதிரி இருந்தாலும் சொல்றது எல்லாமே சயின்டிஃபிக்கலி ப்ரூவன் தான். கேட்கறதுக்கே ரொம்ப அமேசிங்காக இருக்குது. அண்ட் நவ் மூவிங் ஆன் டு மை ஃபேவரட் ஒன். இந்த யூனிவர்ஸில் கலர்ஸ் அப்படிங்கிறது ஒன்று எக்ஸிஸ்டே ஆகிறது இல்லை. அப்போ நம்ம பார்க்குறதுலாம் என்னது, நமக்கு தெரிகிறதுலாம் என்னது அப்படின்னு உங்களுக்கு கேள்வி எழுப்பலாம். அட்லீஸ்ட் நீங்கள் நினைக்கிற மாதிரி அது கிடையாது. எஸ், கலர்ஸ் அப்படிங்கிறது ஒரு இல்யூஷன் அப்படிங்கிறது தான். ஏன் அப்படின்னா, எந்த ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கும் கலர் அப்படிங்கிற ஒன்று கிடையவே கிடையாது. இன்னும் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஃப்ரெண்ட் வேவ்லென்ஸ் ஆஃப் லைட்டோடைய ரெஃப்ளெக்ஷனை தான் நம்ம பார்க்குறோம். அதுதான் நமக்கு ஒரு கலர் மாதிரி ஒரு இல்யூஷனை கிரியேட் பண்ணுது. இந்த வேவ்லென்ஸ் எல்லாத்தையுமே நம்மளோட பிரெயின் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கலர் அப்படிங்கிற ஒரு இல்யூஷனல் விஷயத்தை தான் கிரியேட் பண்ணி நமக்கு ஒரு கலர்ஃபுல்லான ஒரு பிக்சரை காட்டுது. விச் மீன்ஸ் கலர்ஸ் அப்படிங்கிறது உங்களோட பிரெயினாக டிரான்ஸ்லேட் பண்ண ஒரு விஷயம் தான். உங்களோட பிரெயின் ரியாலிட்டியை ப்ரெடிக்ட் பண்ணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? எஸ், யோர் பிரெயின் இஸ் அப்சஸ்ட் வித் ஸ்பீட். ஸோ அதனால் ஒரு சில நேரத்தில் ரியாலிட்டியவே ப்ரெடிக்ட் பண்ணிடும் நம்மளோட பிரெயின். ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் வெயிட்டிங் ஃபார் த ஃபுல் இன்ஃபர்மேஷன், உங்களோட பிரெயின் பார்த்தீங்கன்னா பேட்டர்ன்ஸை கெஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். நம்மளோட பிரெயின்ஸ்க்கு பேட்டர்ன்ஸ் அண்ட் லூப்ஸ் அப்படின்னா ரொம்ப பிடிக்கும். அதனால தான் இந்த ஒரு ஆப்டிக்கல் இல்யூஷனே ஒர்க் ஆகுது. நம்மளோட பிரெயின் எப்பயுமே எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, rather than being accurate, நம்மளோட பிரெயின் ஃபாஸ்ட்டாக வேலை செய்ய தான் பார்க்கும். ஸோ அதனால தான் மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்ம ஒரு கொஷனுக்கு ஆன்சர் தேடும்போது நம்ம அக்யூரேட்டாக இருக்கிறத விட ஃபாஸ்ட்டாக பேசுகிறோம்னு நினச்சி நம்ம தப்பாக பேசிடுவோம். ஸோ அதுவும் இந்த நம்ம பிரெயினோடைய ஒரு இன்ஃப்ளூயன்ஸ்னால தான். ஸோ இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. நம்மளோட பிரெயின் எப்பயுமே பார்த்தீங்கன்னா மெமரிஸை இன்வென்ட் பண்ணும், ரியாலிட்டியை டிலே பண்ணும், அண்ட் இன்ஃபர்மேஷனை தானாகவே கெஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். அண்ட் சம்ஹவ் இந்த நியூரல் சிஸ்டம் தான் நம்ம உயிரோட இருக்கிறதுக்கே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இதனால் நம்ம ரியாலிட்டியை எக்ஸாக்டாக ஃபேக் அப்படின்னு சொல்லிடவும் முடியாது. பட் யுவர் விஷன் ஆஃப் இட் இஸ்
ஹெவிலி எடிட்டட். ஸோ ஒன்ஸ் அகைன் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம மிஸ்டர் சயின்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும்.